எல்லாரும் உங்க அம்மா கிராமத்துல இருக்கிறாங்க, என்ன வாழ்க்கை வாழ்றாங்க, எப்படி இருக்காங்க இயற்கை சார்ந்து அப்படின்னு கேட்டாங்க. நீ என்ன வீட்டை கட்ட சொன்னாங்க, வீடு காட்டுற மாதிரி இல்ல. சரி விவசாயம் பண்றீல, என்னெல்லாம் உன்னை சுத்தி நீ வச்சிருக்கங்கிறத காமிமா. நாவ மரம் இருக்கு, ஆ எலுமிச்சை மரம் இருக்கு, கொய்யா மரம் இருக்கு. எலுமிச்சங்க நிறைய காய்க்குதே. காய்ச்சிருக்கு. ஆ அந்தாண்ட நெல்லி மரம் இருக்கு. ஆமா, நெல்லிக்காய் இருக்கு. இது இது கொய்யா மரம். ஆ சீசன்ல அப்பப்ப காய்ச்சதுன்னா ஏதோ தேவையானது வீட்டுக்கு காய்ச்சியா. தெருவுல மல்லிகை செடி, பச்சை மிளகாய் செடி காய்ச்சிருக்கா. காய்ச்சிருக்கு. இங்க காய்ச்சிருக்கு. சரி, அது டிசம்பர் செடி. பூ பூக்கும்ல. இது போய் சீசனுக்கு பூ பூக்கும். இது வந்து மஞ்சள் கனகாமரம். கனகாமரம் இதுவும் பூக்கும். வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நாங்க பயிர் பண்ணுவோம். இது என்ன கீரைமா? சத்தமா இது சொல்லுங்க. வந்து பசலைக்கீரை. பசலைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னாங்க. அதனால பசலைக்கீரை வச்சு பயிர் பண்ணிருக்கோம். புளிய மரம், முருங்கை மரம் இருக்கு. முருங்கைக்காய் சீசன் அப்போ காய்க்கும். இது பம்பளி மாசு மரம். பாவை போட்டிருக்கோம். இது வந்து இதுக்கு மேலதான் காய்க்கும். பூ வச்சிருக்கெல்லாம். அது மாதிரி பெருவுளுக்கு போட்டிருக்கோம் பாருங்க. பெருவுளுக்கு போட்டிருக்கோம். இது கோடையில விட்டுக்கு வரும். பெருவுளி வந்து இது என்ன நாவப்பழம் கலர்ல இருக்குமா? அந்த பெருவுளியா மண்ணு கலர்ல இருக்குமா? அதுவா? அது பீக்கங்காய் கொடி. பீர்க்கங்காய் கொடி அது. இது வந்து பெருவுளி கொடி. காக்கி கலர்ல காய்க்கும். இது கொத்தவரங்காய் செடியா? இது எல்லாம் போட்டுட்டு எல்லாம் மழையில வீணா போயிட்டு ஒண்ணுதான் இருக்கும். சோளம் போட்டிருக்கோம். சோளம் எல்லாம் எலிட்டு முடிச்சு வேற போட்டப்பயே ஒரு 3 செடி தான் தேர்ச்சி. அதுல இதான் காய்ச்சிருக்கு. எல்லாம் மழையில வீணா போயிடுச்சு. கீரை வரைக்கலான்னு குத்தரம் செடிலாம் கீரை எல்லாம் படுத்து கிடக்கு. மழையில எல்லாம் சாஞ்சுக்கிட்டு. மழையில எல்லாம் சாஞ்சிருச்சு. சோளம் 2-3 செடி தான் தேர்ச்சி. எல்லாம் மழையில போயிட்டு எலி தின்னுட்டு மழையில எல்லாம் வீணா போய். அங்க என்ன கொடி கொடியா ஓடி இருக்கு? சொரக்காயா? வந்து வந்து பரங்கி, சொரச்செடி எல்லாம் ஓடி இருக்கு. இதுக்கு மேலதான் காய்ச்சி எல்லாம் மழையில வீணா. இது வந்து காராமணி. என்ன காராமணி? காராமணின்னா உடம்புக்கு ரொம்ப சத்தானது. தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க தானே? தட்டைப்பயிறு. தட்டைப்பயிறு சுண்டல் செஞ்சு சாப்பிடுவாங்க. காயில இளங்காயில பறிச்சு சாம்பார்லயும் போடலாம். முட்டை விட்டு விதை எடுத்து சுண்டல் செஞ்சு சாப்பிடலாம். சர்க்கரை போட்டு சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் நல்லது உடம்புக்கு. இந்த செடி இவ்வளவுதான் போட்டிருக்கோம். இந்த செடி போட்டிருக்கோம். ஆனா எல்லாமே இது சாப்பிடுறதுனால எங்களுக்கு உடம்புக்கு எந்த ஒரு வியாதி சீக்கிரத்துல எதுவும் இது வரைக்கும் வரல. காய்ச்சலா தலைவலியா எதுவும் வந்தது இல்ல. அப்படியே இருந்தாலும் ஜுரம் வந்தாலும் பப்பாளி விதை, இந்த காட்டுல கிடக்குற செடியே கொஞ்சம் கொஞ்சம் இந்த கீரை வகையெல்லாம் நாங்க மருந்து போடாத இயற்கையா செய்யறோம். அதனால எங்களுக்கு எதுவும் வரல. ஆனா இந்த மருந்துக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தா கஷாயம் வச்சு குடிக்கிற மாதிரி இருந்தா தேவையான அளவுக்கு இலைவ எல்லாம் இங்க. அது என்ன இலை? அந்த இலையெல்லாம் காமிக்க முடியுமா? அந்த இலையெல்லாம் இந்த பக்கத்திலே தான் இருக்கு பாருங்க. இது மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை வயிற்று புண்ணு, வாய் புண்ணு எல்லாத்துக்கும் நல்லது. இத பறிச்சு தண்ணி சாறு சூப்பு மாதிரி வச்சு சாப்பிடலாம். தண்ணி சாறு வச்சு சாப்பிடலாம். முருங்கைக்கீரை செய்யற மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். கீழாநெல்லி வேறு வந்து மஞ்சக மாலைக்கு நல்லது. இந்த இருக்கு பாருங்க, இது கீழாநெல்லி வேறு. இத பறிச்சியும் மஞ்சக மாலைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. புடுங்கி காட்டுமா? வேணாம், இப்படியே இருக்கு. இதே பார்த்தலாம். இதை இப்ப குடுங்கறதுனால அது செத்து போவோம். ஐயா ஒரு உயிரை கொண்டுகிட்டு. அதனாலதான் இது மஞ்சக மாலைக்குன்னு சொல்லிதான் நான் இத வந்து பசும்பால்ல அரைச்சி குடிப்பாங்க. இது மஞ்சக மாலைக்கெல்லாம் இது ரொம்ப தேவைப்படும். அதனால ஏன் அதை பறிச்சு முடக்கத்தான் செடி. இந்த முடக்கத்தான் செடியை எடுத்து தோசை சுட்டு சாப்பிடலாம். கஷாயம் வச்சும் குடிக்கலாம். மூட்டு வலிக்கு எல்லாத்துக்கும் நல்லது. இந்த தூதுவளை செடியில இருக்கு பாருங்க. தூதுவளையா? இது வந்து சளி ட்ரபிளுக்கு உள்ளவங்க இத வந்து சாப்பிடலாம். கஷாயம் வச்சு குடிக்கலாம். துவையல் பண்ணி சாப்பிடலாம். எல்லாமே உடம்புக்கு நல்லதுதான். இது என்ன கீரைமா? இது பொன்னாவரை செடி. பொன்னாவரை செடி. இந்த கீரையை பறிச்சு இத எண்ணெய் விட்டு வதக்கிட்டு பூண்டு, மிளகாய் எல்லாம் உப்பு புளி எல்லாம் வச்சு அரைச்சி துவையல் பண்ணி சாப்பிட்டா நல்லது. உடம்பு வெயிட் குறையும். உடம்புக்கு நல்லது. சுத்தி கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரைய வந்து வயிற்றுப்போக்குக்கு, அந்த மூலம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மூலத்துக்கு எல்லாம் இது சாப்பிடுற செடி. இத வந்து பச்சையாகவும் காலையில வெறும் வயிற்றுல ஒரு 3 இலை 4 இலை சாப்பிட்டா வந்து இந்த ஆசன எரிச்சல், அந்த வயிற்று கட்டு, இந்த ஆசன வெளியே போறது எல்லாமே இதுல இருக்கு. நல்லது. இது நல்லது. நல்லா வெளியே போகும். நல்ல கஷாயம் வச்சும் குடிக்கலாம். இலையாவும் கழுவிட்டு காலையில ஒரு 3 இலையோ 4 இலையோ வச்சு வெறும் வாயில வெண்ணு சாப்பிட்டாலே அதுவே நல்லது வரும்.
ம் இப்போ ஒரு இலை இருக்கு பாருங்க, இது வந்து பூலா இலை. ம் இத வந்து ரொம்ப உடம்பு சூடானவங்களா இல்ல கல்லு இருக்கிறவங்களோ இத வந்து ம் வயிற்றுல கல்லு, கிட்னில கல்லுன்னு சொல்லுவாங்க. ம் இந்த கீரையை பறிச்சு இத கஷாயம் வச்சு ம் குடிக்கலாம். ம் வெறும் வயிற்றுல குடிக்கலாம், கஷாயம் வச்சு குடிக்கலாம். இல்லைனாக்கா இதை வந்து அரைச்சு குடிக்கலாம். இது உடம்புக்கு அப்படியே. ம் ஆடத்தோட செடி இருக்கு பாருங்க, இதா அந்த ஆடத்தோட இலைய பறிச்சு ம் ஒரு புளியாங்கொட்டை அளவுக்கு அரைச்சி வெறும் வயிற்றுல காலையில சாப்பிட்டா ம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எவ்வளவு நாளுக்கு சாப்பிடணும்? ஒரு வாரத்துக்கு ஒரு மணி கூட சாப்பிடலாம். வாரம் ஒரு 3 வாரம் கூட சாப்பிடலாம். அது தப்பு இல்ல, அது உடம்புக்கு நல்லதுதான். ம் ரெண்டாவது என்ன, உடம்பு வலியா இருந்தாலும் அந்த ஆடத்தோட இந்த பல கீரையும் ஆடத்தோட புளியம் இலை, இந்த இலையெல்லாம் கலந்து போட்டு வேப்பலை கொஞ்சம் இதெல்லாம் கலந்து போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு குளிச்சாலே உடம்பு வலி போகும். குளிக்கணுமா? குளிக்கணும். அதாவது நொச்சி இலை, ஆடாதோட இலை, புளியா இலை, வேப்ப இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குளிச்சாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கலகலன்னு இருக்கும் உடம்பு. உடம்பு கலகலன்னு சுறுசுறுப்பா இருக்கும். இது பெருவழி கிழங்கு என்னமா வெள்ளை காய்ச்சி தொங்குது? இது வந்து மண்ணில் காய்க்கும், சில காய் வந்து மேலையும் காய்க்கும், செடியிலையும் காய்க்கும். சில செடி மண்ணுலையும் காய்க்கும். சில செடி வந்து மண்ணுல மட்டும்தான் காய்க்கும், மேல காய்க்காது, செடியில காய்க்காது. ஓஹோ. இது வந்து செடியிலையும் காய்க்கும், இது மண்ணிலையும் காய்க்கும். நல்லா இருக்கு. கோவை இலை, இந்த கோவை இலை காயை வந்து பொரிச்சு அவிச்சு காய வச்சு சக்கரமா அரிச்சு மோர் போட்டு மோர்ல காய வச்சு நல்லா பொரிச்சு எண்ணெயை விட்டு நல்லா பொரிச்சு சாப்பிடலாம். உடம்புக்கு நல்லது, சுகருக்கு நல்லதுங்கிறாங்க. தோட்டி சாப்பிடலாம். முருங்கைக்கீரை அரிஞ்சு தோட்டி சாப்பிடணுமா? சாப்பிடலாம். பருப்பு போட்டு சாம்பார் வச்சு சாப்பிடலாம். நல்லதுதான் உடம்பு. சரி. இது வந்து சங்குப்பூ செடி. இந்த சங்குப்பூ செடி வெள்ளை கலர்லயும் இருக்கு, நீல கலர்லயும் இருக்கு. இந்த நீல கலர் பூக்குற இந்த செடியில வந்து அந்த பூவை பறிச்சு கஷாயம் வச்சு குடிச்சாக்கா சுகருக்கு நல்லது. டீ போட்டு குடிக்க கூடாதா? டீலையும் போட்டு சாப்பிடலாம். டீலையும் போட்டு சாப்பிடலாம். வீட்டுல வாரம் வாரம் ஏதோ ஒரு டீ வச்சு குடிப்பேன், நீ அதையும் சொல்லு, மக்களுக்கு பயன்படும்ல. என்ன, எப்பயாவது ஒரு தடவை தான் பால் டீ வச்சு குடிப்போம். பாக்கி நேரம்லாம் சுக்கு டீ போடுறது. சுக்கு டீல என்னென்ன போடுவீங்க? மல்லி, இஞ்சி, டீ தூள் கொஞ்சம் போட்டு, சர்க்கரை போட்டு, ஏலக்காய் போட்டு, இஞ்சி நசுக்கி போட்டு டீ போட்டு குடிப்போம். அப்புறம் மற்றபடி வந்து இந்த எலும்புச்சாய் இலை அதை போட்டு குடிப்போம். சங்கு பூவை பறிச்சு போட்டு அது டீ போட்டு குடிப்போம். செம்பருத்தி பூ போட்டு குடிப்போம். எல்லாமே இடையில இடையில சேர்த்துப்போம். ஒரு டீயோட இல்லை, எல்லா டீ சேர்த்துப்போம் இடையில. குளம்தான் இது வந்து அப்பப்போ மீன் வேணும்னா நாங்க மீன் குஞ்சு விட்டு வளர்க்குறோம். அப்பப்போ வீட்டுக்கு மீன் வேணும்னா இப்ப பிடிச்சி போட்டு வீட்டுல சமைச்சிப்போம். வெளியில போய் அதிகமா வாங்க மாட்டோம். இந்த மாதிரி இதை எல்லாமே உங்க இடத்துல உங்க தோட்டத்துல கிடைச்சிச்சுனாக்கா உடனே அதை வச்சு டீ போட்டு குடிங்க. இது வந்து கத்திரிக்காய் செடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலை. வந்து சாரமடை போட்டு வச்சிருக்காரு பாருங்க வயல்ல. இங்கே பாருங்க, அதுல ஒரு மீன் மாட்டி கிடக்கா. இது சும்மா வயல் தண்ணி, வயல்ல இருந்து வந்து அப்படி. இதான் எங்க வாழ்க்கை. இங்க ஏழ்மையா தான் இருக்கிறோம். ஏழையா இருந்தாலும் ஏதோ கிராமத்தோட ஒட்டி இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்து நல்ல முறையா தான் நாங்க இருக்கோம். வயல்வெளியே நாங்க களை எடுக்கிறது, நடவு நடுறது, பயிர் பறிக்க போறது, மற்றபடி வந்து நெல் அறுப்ப இருக்கிறதா இருந்தாலும் இந்த ஓரம் அறுக்க போவோம். இதான் எங்களுக்கு வேலை. அந்த சீசனுக்கு சீசன் தான் இந்த வேலை கிடைக்கும். எப்போதும் இந்த வேலை எங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. கிராமத்தோட ஒட்டி இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்து நல்ல முறையா தான் நாங்க இருக்கோம். கிராமத்து எங்க வாழ்க்கை. என் பொண்ணு சேனல் வச்சிருக்கு. தயவு செய்து அதுக்கு ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணி அது சேனலை பாருங்க.